வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் விரோத திமுக ஆட்சியை வீழ்த்துவதை லட்சியமாக கொண்டு புதிய கட்சி தொடங்கியுள்ள கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவை சென்னை போயஸ் கார்டன் இல்லத்தில் திமுக, அதிமுக, அமமுக, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்ததுடன் புரட்சித்தாய் சின்னம்மாவின் தலைமையேற்று தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் துரோகிகளையும் எதிரிகளையும் வேறறுக்கும் உறுதியுடன் புதிய கட்சியை தொடங்கியுள்ள கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மாவின் கரங்களுக்கு வலு சேர்க்கும் வகையில் சென்னை போயஸ் கார்டனில் உள்ள ஜெயலலிதா இல்லத்தில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவைச் சேர்ந்த திருச்சி புறநகர் மாவட்ட மணப்பாறை ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் MS முருகன், ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஒன்றிய செயலாளர் KG மணி, தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் முத்துராமலிங்கம், செய்யாறு மத்திய ஒன்றிய செயலாளர் நாராயணன் சாமி, செய்யாறு அம்மா பேரவை ஒன்றிய செயலாளர் தயாளன், திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு தொகுதி கழக செயலாளர் கதிரவன், வெண்பாக்கம் ஒன்றிய செயலாளர் G மணிகண்டன், கோவை புறநகர் மாவட்ட MGR மன்ற செயலாளர் குரு முருகவேல், திருவண்ணாமலை MGR மன்ற கிளை செயலாளர் பாக்கியராஜ், திருவண்ணாமலை மாவட்ட மகளிரணி துணை செயலாளர் ஷர்மிளா ராணி, திருவண்ணாமலை மாவட்டம் வெண்பாக்கம் கிழக்கு ஒன்றிய செயலாளர் M சரவணன், மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோயில் ஒன்றிய செயலாளர் பாலு பாரதி ராஜா, வேலூர் மாவட்ட பிரதிநிதி ஷேக், குடியாத்தம் தெற்கு ஒன்றிய செயலாளர் சோலைமணி, கேவிக்குப்பம் ஊராட்சி செயலாளர் விக்கி ஆகியோர் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்து தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். அமமுகவை சேர்ந்த திருநெல்வேலி மாவட்ட திருக்குறுங்குடி நகர செயலாளர் சுரேஷ், சோழிங்கநல்லூர் கிழக்கு ஒன்றிய MGR மன்ற துணைத் தலைவர் GS சக்திவேல், திருநெல்வேலி மாவட்ட இளைஞரணி முன்னாள் செயலாளர் அருண் பாண்டி, குன்றத்தூர் கிளை கழக செயலாளர் முனுசாமி, முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் அருள் மற்றும் ஆவடி கழக பொறுப்பாளர்கள் பிரபு, சிவா ஆகியோர் புரட்சித்தாய் சின்னம்மாவை சந்தித்து தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். விராலிமலை இளைஞர் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் பிரகாஷ், விராலிமலை இளைஞர் காங்கிரஸ் துணைத் தலைவர் கார்த்திகா, உடுமலை வடக்கு ஒன்றிய மண்டல பாஜக தலைவர் பிருத்திவிராஜ், விருதுநகர் மாவட்ட திமுக முன்னாள் பொறுப்பாளர் நேஷனல் கணேசன், விருதுநகர் மாவட்ட திமுக முன்னாள் வட்ட செயலாளர் கணேசன், நாம் தமிழர் கட்சியின் வேலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் அக்கட்சிகளிலிருந்து விலகி புரட்சித்தாய் சின்னம்மாவின் தலைமையை ஏற்று தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். இதேபோல் கோவை ஒன்றியம் வால்பாறை சட்டமன்ற தொகுதி வார்டு கவுன்சிலரும் அதிமுக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை முன்னாள் தலைவருமான பிரகாஷ், விழுப்புரம் மாவட்ட அதிமுக வழக்கறிஞர் அணி முன்னாள் பொறுப்பாளர் மோகன்ராஜ் ஆகியோரும் புரட்சித்தாய் சின்னம்மாவின் தலைமையை ஏற்று தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் புரட்சித்தாய் சின்னம்மாவின் தலைமையை ஏற்று களம் காணப் போவதாக உறுதியளித்த அவர்கள் புரட்சித்தாய் சின்னம்மாவுடன் புகைப்படம் எடுத்துக் கொண்டனர்.